புஸ்தகம் சொல்லுது, நியாயத்தீர்ப்பு வரும்போது இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்போ நம்ம தேவனுடைய சுபாவம் உடையவர்களாக இருக்கிறோம். நாம் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டோம். அப்படிதானே வசனம் சொல்லுது. ஆதாம் எப்படி படைக்கப்பட்டார்? தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின் படிக்கப்பட்டார். அப்போ தேவனுடைய சாயல் ரூபம் எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கிறது? அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. தேவ சாயல்னா அப்படி தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா அப்போ ஆதாமும் எப்படி தான் இருக்கணும்? அன்பாகவே இருக்கணும். தேவன் எவ்வளோ கோபம் உடையவராக இருந்தாலும், நியாயத்தீர்ப்பு உடையவராக இருந்தாலும், பல நேரங்களில் இப்போ அதுதான் மிஸ் ஆகிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான பெற்றோருக்கும் இப்பொழுது இருக்கிற பெற்றோருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு உள்ளவங்க இன்னைக்கு உள்ளவங்களை விட கண்டிப்பாக இருந்தாங்க. ஆனால் அதை விட அவங்க அன்பாக இருந்தாங்க. இப்போ உள்ளவங்க முன்னாடி மாதிரி இருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக இருக்க முடியல. பல நாடுகளில் சட்டம் கண்டிப்பாக இருக்க சொல்ல மாட்டேங்குது. நம்ம ஊர்லேயே கண்டிப்பாக ரொம்ப இருக்க முடியல. பசங்க நம்மளே சொல்கிறோம், பசங்க முந்தி மாதிரி இல்லை, எதிர்த்து பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது தெரியல. பழையபடி கண்டிப்பாக அப்போல்லாம் வீடுகளில் அடிக்கிறதுக்குனே ஒரு 4-5 ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா? ஆனால் அவர்கள் இருந்த கண்டிப்பை விட அவர்கள் இருந்த அன்பு ஜாஸ்தி. அந்த கண்டிப்புக்கு பின்னால் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளை தப்பு பண்ணிடக்கூடாது, பாவம் பண்ணிடக்கூடாது, ஒழுங்காக இருக்கணுன்றதுனால ஒரு எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கிட்ட மனநிலை என்ன தெரியுமா? பிள்ளைகளை கண்டிக்கிறதை விட கண்டிப்பு குறைஞ்சிருச்சு, அதை விட அன்பு குறைஞ்சிருச்சு. எல்லா பெற்றோரையும் சொல்லலை, பெரும்பான்மையான பெற்றோர் பிள்ளைகளை அவங்க அன்பாக நடத்துறதுங்கிறது வேற. பிள்ளைகளை கடமையாக சட்டமாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி பிள்ளையை நடத்துவாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடத்துவாங்க. ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், 15 வயசுக்கு மேலே பிள்ளைங்கள் வீட்டில் இருந்தால் அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்களாம். ஏன்னா அந்த ஊர்லலாம் 15 வயசுக்கு மேலே பிள்ளைங்கள் வெளியே போய் தனி வாழ்க்கையை அமைச்சிக்குது. சில அப்பா அம்மா கேட்குறாங்களா, இன்னும் நீ ஏன் போகாமல் இருக்க? அப்போ கடைசி காலத்தினுடைய அன்பு எப்படி ஆயிடுச்சு? தனிஞ்சு போச்சு. ஆனால் சபையினுடைய ஒரு கிறிஸ்தவன் விசுவாசியினுடைய அடையாளமே என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு தான். கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமே அன்பு தான். அன்பு இல்லாதபடிக்கு நீங்கள் எவ்வளவு வசனம் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இவ்வளோ மினிஸ்ட்ரி, இவ்வளோ ஊழியம், இவ்வளோ எல்லாமே இருக்குது. இதனுடைய பேஸ் என்ன? அன்பு.